வாக்காளர் பட்டியலில் ஒருவரது பெயர் இருவேறு இடங்களில் இருப்பது கண்டறியப்பட்டால் அவர் விரும்பும் இடத்தில் பெயர் இருக்கும் வகையில் மற்றொரு இடத்தில் நீக்கப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக கூறினார். அமெரிக்கா சென்றுள்ள முதல்வர் ஸ்டாலின் ஓட்டுநர் இல்லாத காரில் பயணம் மேற்கொண்ட காட்சி வெளியாகியுள்ளது. முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்றுள்ள முதல்வர் ஸ்டாலின் அங்கு எடுக்கப்படும் வீடியோ புகைப்படங்களை அவ்வப்போது சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வருகிறார். அந்த வகையில் ஓட்டுநர் இல்லாமல் இயங்கும் ஜாக்வார் கார் ஒன்றில் பயணத்தை வீடியோவாக வெளியிட்டுள்ளார். அந்த பதிவில் பழையவற்றோடு திருப்தி அடையாமல் புதியவற்றில் ஆர்வம் கொண்டு முயற்சித்ததால் பல அற்புதங்கள் கிடைத்துள்ளன என பெரியாரின் கருத்தை முதல்வர் ஸ்டாலின் பகிர்ந்துள்ளார். நாட்டில் உள்ள எல்லைப்புற கிராமங்களை பாஜகவின் கோட்டையாக மாற்ற வேண்டும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற விழாவில் பாஜகவின் தேசிய அளவிலான உறுப்பினர் சேர்க்கையை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இதில் அமைச்சர்கள் ஜே பி நட்டா, அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாஜகவில் உறுப்பினராக இணைவதற்கு பிரத்யேக தொலைபேசி எண் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கை தொடர்பான கஸ்தூரி ரங்கன் அறிக்கையை புறக்கணிக்க மாநில அரசிற்கு உரிமை இல்லை என்று பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா கூறியுள்ளார். சென்னையில் உள்ள பாஜக அலுவலகத்தில் உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் தொடங்கப்பட்டது. அதில் ஹெச் ராஜா பாஜக உறுப்பினராக தன்னை புதுப்பித்துக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஹெச் ராஜா, ஏற்கனவே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மற்றும் புதிய உறுப்பினர்களுடன் சேர்த்து தமிழக பாஜகவில் 1 கோடி உறுப்பினர்கள் சேர்ப்பதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். ஃபார்முலா 4 கார் பந்தயம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல் என தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தெற்காசியாவிலேயே மிக நீளமான கார் பந்தயத்தை நடத்தி முடித்துள்ளதாகவும் பார்வையாளர்கள் மேற்கொண்டாட்டத்தால் தீவுத்திடல் பகுதியை அதிர்ந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டிலும் பந்தயத்தை நடத்துவது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என அமைச்சர் உதயநிதி கூறியது மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. தமிழகத்தில் படித்த இளைஞர்கள் அதிகம் உள்ளதால் புதிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு திணிக்க பார்ப்பதாக திமுக எம்பி தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். சென்னை மேற்கு மாவட்ட திமுக பொது உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் கோடம்பாக்கத்தில் மகாலிங்கபுரத்தில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வர் ஆக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நிகழ்ச்சியில் பேசிய திமுக எம்பி தயாநிதி மாறன், இந்தியாவில் முதன்மை மாநிலமாக தமிழகம் உள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு விக்கிரவாண்டி வி சாலையில் திட்டமிட்டபடி நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் தெரிவித்துள்ளார். மாநாடு குறித்து விக்கிரவாண்டி காவல் நிலையம் சார்பில் 21 கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காவல் நிலையம் சார்பில் கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு உரிய பதிலளித்து அனுமதி பெறுவோம் என்று புஸ்ஸி ஆனந்த் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 10 மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு மீண்டும் அதிகரித்து வருகிறது. இதுகுறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாறுபட்ட வானிலை காரணமாக சென்னை, கோவை, கிருஷ்ணகிரி உட்பட 10 மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு அதிகரித்து உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் டெங்குவால் இதுவரை 11,538 பேர் பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் 4 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் விற்பனைக்காக வைத்திருந்த சுமார் 700 கிலோ கெட்டுப்போன ஆட்டுக்கால்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சைதாப்பேட்டை மார்க்கெட்டில் இருக்கும் ஆட்டிறைச்சி கடைகள் மற்றும் குடோனில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் தலைமையிலான அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். அப்போது குடோனில் பாதுகாப்பற்ற முறையில் பதப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருந்த சுமார் 700 கிலோ கெட்டுப்போன ஆட்டுக்கால் மற்றும் இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டது. இப்படிதான் வச்சிருப்பீங்களா?
போதைப் பொருள் நடமாட்டத்தை கண்காணிக்க ஆன்டி ட்ரக் கிளப் அமைப்பை அனைத்து கல்லூரிகளிலும் ஏற்படுத்த தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அறிவுறுத்தியுள்ளார். பள்ளி கல்லூரிகளில் பாலியல் சீண்டல்கள் மற்றும் போதைப் பொருள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு அறிவுரைகளை வழங்கிய தலைமைச் செயலாளர் முருகானந்தம், கல்லூரி மகளிர் விடுதிகளில் வெளியாட்கள் பணிக்கு வந்தால் கல்லூரியைச் சேர்ந்த பெண் பணியாளர் உடனிருந்து கண்காணிக்கவும் அறிவுறுத்தினார். மீனவர்களை தொழில் முனைவோராக்கும் பணிகளில் தான் ஈடுபட உள்ளதாக ஜோகோ தலைமை செயல் அதிகாரி ஸ்ரீதர் பேம்பு தெரிவித்துள்ளார். மீன்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யலாம் என்று கூறிய அவர், தொழில் முனைவோர் ஆனால் தான் முன்னுக்கு வர முடியும் என்று தெரிவித்தார். பார்வையாளர்கள் உணவுப் பொருட்களை எடுத்து வர திரையரங்க உரிமையாளர்கள் அனுமதி அளிக்க வேண்டும் என பிரபல நடிகர் கராத்தே தியாகராஜன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உணவுப் பொருட்களை அதிக விலைக்கு விற்காமல் MRP விலையில் விற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். திருச்சி NIT விடுதியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவத்தை விசாரிக்க உண்மை கண்டறியும் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள மகளிர் விடுதியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஒப்பந்த ஊழியர் கதிரேசன் மாணவிகளின் போராட்டத்தை தொடர்ந்து கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் சம்பவம் குறித்து விசாரிக்க பெண் வழக்கறிஞர்கள், மாணவ பிரதிநிதிகள் என 10 பேர் கொண்ட உண்மை கண்டறியும் குழு அமைக்கப்பட்டுள்ளது. திரையுலகில் தவறு செய்தவர்களை தான் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள் என குமுறியுள்ள நடிகை ராதிகா, பாலியல் குற்றங்கள் குறித்து நடிகர்கள் தாமாக முன்வந்து புகார் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தமிழ் சினிமாவில் பெண்களை காக்க பலமான கமிட்டி அவசியம் என்றும், தமிழ் திரையுலகில் பாலியல் குற்றங்கள் குறைந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் சினிமாவில் நடிகைகள் புகார் அளிக்க முன்வந்தால் 500க்கும் அதிகமான நடிகர்கள் சிக்குவார்கள் என நடிகை ரேகா தந்தி டிவிக்கு பரபரப்பு பேட்டி அளித்துள்ளார். அனைத்து மொழி சினிமாவிலும் பாலியல் அத்துமீறல் இருப்பதாகவும், தமிழ் சினிமாவில் ஏதேனும் அறிக்கை வெளியானால் 500 பேர் சிக்குவார்கள் என்றும் அவர் கூறினார். புகார் கூறும் பெண்கள் நடிகர்களால் மிரட்டப்படுவார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். பாலியல் பலாத்கார வழக்கில் சிக்கிய MLA முகேஷிற்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் அம்மாநில அரசு வாதிட்டுள்ளது. முகேஷை கைது செய்ய நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ள நிலையில், தடை முடிந்ததும் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என அரசு வாதிட்டுள்ளது. இதற்கிடையே முகேஷ் கைது செய்யப்படுவாரா என விசாரணை அதிகாரிகளிடம் கேட்டபோது, சில ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள சம்பவம் என்பதால் முழுமையாக விசாரிக்க வேண்டியது இருப்பதாகவும், உடனடியாக கைது செய்ய வாய்ப்பில்லை எனவும் கூறியுள்ளனர். கேரள திரைத்துறையைப் போல கேரள காங்கிரஸ் கட்சியிலும் படுக்கைக்கு அழைக்கும் கலாச்சாரம் இருப்பதாக குற்றம் சாட்டிய பெண் நிர்வாகி செமி ரோசபெல் ஜான் கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். காங்கிரஸில் இருக்கும் பெண் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களை கொச்சைப்படுத்தும் வகையில் செமி பேசியிருப்பதால் அவரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்குவதாக கேரள காங்கிரஸ் கமிட்டி அறிவித்துள்ளது. மேலும் செமியின் குற்றச்சாட்டுகளை கேரள காங்கிரஸ் மறுத்துள்ளது. பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட பெண் மருத்துவருக்கு நீதி வழங்க கோரி மேற்கு வங்கம் பால்பஜார் பகுதியில் மருத்துவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பெண் மருத்துவர் கொலை விவகாரத்தில் மேற்கு வங்க அரசு குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் சிபிஐயால் கைது செய்யப்பட்டார். அண்மையில் பாலியல் வன்புணர்வு செய்து பயிற்சி மருத்துவர் கொல்லப்பட்ட ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முன்னாள் முதல்வராக இருந்தவர் சந்தீப் கோஷ். பல்வேறு முறைகேடு புகார்கள் தொடர்பாக இவரிடம் சிபிஐ பல கட்டங்களாக விசாரணை நடத்தியது. இந்நிலையில் சந்தீப் கோஷ் உள்ளிட்ட 4 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. கேரள மாநிலம் அடிமாலி அருகே வெள்ளப்பெருக்கில் சிக்கிய மின்வாரிய ஊழியர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். மின் பராமரிப்பு பணிகளுக்காக மின்வாரிய ஊழியர்கள் அடிமாலி பகுதிக்கு சென்றனர். அப்போது நீர்வரத்து அதிகமுள்ள ஆற்றை கடக்க முயன்ற நிலையில் நீர்வரத்து அதிகரிப்பால்
மறுகரைக்கு செல்ல இயலாமல் ஆற்றின் நடுவே சிக்கிக் கொண்டனர். பின்னர் பொதுமக்கள் உதவியுடன் 3 மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் வாகனம் பத்திரமாக மீட்கப்பட்டது. கனமழை மற்றும் வெள்ளத்தால் ஆந்திர மாநிலத்தின் விஜயவாடா பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் வாகனங்கள் தண்ணீரில் தத்தளிக்கின்றன. மக்கள் செய்வதையாது தவித்து வரும் நிலையில் இடைவிடாமல் மீட்பு பணிகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏரி போல் காட்சியளிக்கும் விஜயவாடாவை கழுகு பார்வையில் பார்க்கலாம். ஆந்திராவில் கிருஷ்ணா நதியில் தண்ணீருடன் அடித்து வரப்பட்ட படகு மோதியதில் பிரகாசம் அணையின் தூண்கள் சேதமடைந்துள்ளன. தொடர் கனமழை காரணமாக விஜயவாடா அருகே உள்ள பிரகாசம் அணைக்கு மணிக்கு 11,33,076 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. இந்நிலையில் கிருஷ்ணா நதியில் தண்ணீருடன் அடித்து வரப்பட்ட பெரிய படகு ஒன்று பிரகாசம் அணையின் மீது மோதியதில் அணையின் 3 தூண்கள் கடும் சேதமடைந்தன. விஜயவாடாவில் படகுகள் மோதி சேதமடைந்த பிரகாசம் அணையை ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆய்வு செய்தார். நீர்வரத்து மற்றும் வெளியேற்றம், அணையின் பாதுகாப்பு குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த அவர் சேதமடைந்த பகுதிகளை உடனடியாக சரி செய்யுமாறு உத்தரவிட்டார். தொடர்ந்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் நள்ளிரவில் உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சந்திரபாபு நாயுடு மீட்புப் பணிகள் மற்றும் மறுவாழ்வு பணிகள் முடியும் வரை விஜயவாடா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முதலமைச்சர் அலுவலகமாக செயல்படும் என்றார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் தோற்க வேண்டும் என அவரது மனைவி மெலானியா ட்ரம்ப் நினைப்பதாக வெள்ளை மாளிகையின் முன்னாள் செய்தி தொடர்பு இயக்குநர் ஆண்டனி ஸ்காராமுச்சி தெரிவித்துள்ளார். மேலும் ட்ரம்பை எதிர்த்து போட்டியிடும் கமலா ஹாரிஸ் வெற்றி பெற வேண்டும் என மெலானியா ட்ரம்ப் ஆர்வமாக இருப்பதாகவும் அதன் காரணமாகவே ட்ரம்பின் பிரச்சாரத்தில் அவர் பங்கேற்பதில்லை என்றும் கூறியுள்ளார். ஆண்டனி ஸ்காராமுச்சியின் கருத்திற்கு மறுப்பு தெரிவித்துள்ள ட்ரம்ப் அரசியல் வெறுப்பு காரணமாக இதுபோன்ற பொய்யான தகவல்களை பரப்புவதாக குற்றம் சாட்டியுள்ளார். கத்தோலிக்க மத தலைவரான போப் பிரான்சிஸ் தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள 4 நாடுகளுக்கு 12 நாள் சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளார். இந்தோனேசியா, பப்புவா நியூ கினியா, கிழக்கு திமோர் மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் அவர் பயணம் மேற்கொள்கிறார். இதையொட்டி நேற்று இரவு அவர் பியூசிமினோ விமான நிலையத்திலிருந்து இந்தோனேஷியா தலைநகர் ஜகர்த்தாவுக்கு புறப்பட்டு சென்றார். வரும் 13ஆம் தேதி தமது சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு அவர் ரோம் திரும்புகிறார். 100 கோடி ரூபாய் நில அபகரிப்பு வழக்கில் MR விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகருக்கு 10 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க கரூர் மாவட்ட விரைவு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. MR சேகர் கைது செய்யப்பட்டு CBCID அலுவலகத்திற்கு அழைத்து வரப்பட்டார். அவருடன் சேர்த்து அதிமுக தோட்டக்குறிச்சி பேரூர் கழக செயலாளர் செல்வராஜையும் CBCID போலீசார் கைது செய்திருந்தனர். இருவரிடமும் நடைபெற்ற விசாரணை முடிந்து அவர்களை CBCID போலீசார் கரூர் விரைவு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் வரும் 12ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் சென்னை இடையே வந்தே பாரத் ரயிலில் பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. வந்தே பாரத் தினசரி ரயிலாக மாற்றப்பட்ட நிலையில் முதல் நாளான நேற்று ஷேர் கார்களில் 80% பயணிகளும், எக்ஸிகியூட்டிவ் பெட்டிகளில் 50% பயணிகளும் நிரம்பின. இந்த வழித்தட ரயில் சேவையில் எப்போதும் காத்திருப்பு பட்டியலே காணப்படும் நிலையில் இதே வழித்தடத்தில் வந்தே பாரத் ரயில் இயங்குவது பயணிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக மாறியுள்ளது.
சென்னை மாநகராட்சியின் தகவல் தொடர்பு கட்டமைப்பை 9,30,00,000 ரூபாய் செலவில் அனலாக் முறையில் இருந்து டிஜிட்டல் முறைக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்காக மத்திய அரசிடமிருந்து 10 இணை அலைவரிசைகளை வாங்க உள்ளது. மேலும் 10 இடங்களில் டவர்களை நிறுவ உள்ளது. புதிதாக 1200 வாக்கி டாக்கிகளும் வாங்கப்பட உள்ளன. தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதற்காக காவல்துறையிடமிருந்து 6 அலுவலர்கள் அழைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் அருகே பட்டியலினத்தவருக்கு கடை வாடகைக்கு விட எதிர்ப்பு தெரிவிப்பதால் ஜாதிய பிரச்சினை ஏற்படும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எதிர்ப்பு தெரிவிப்பவர்களுக்கு திருப்பத்தூர் எம்எல்ஏ நல்லதம்பி துணை போவதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே செல்வகுமார் என்பவர் அந்த இடத்திற்கு உரிமை கோரி வருவதால் அதை கண்டித்து நிலத்தின் உரிமையாளர் ஜான் மூர்த்தியின் குடும்பத்தினர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் திமுக எம்பி முன்னிலையில் நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நகர திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டத்தின் போது நிர்வாகிகள் இரு தரப்பினரிடையே திடீரென கருத்து மோதல் ஏற்பட்டு வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. அப்போது செய்தியாளர்கள் வீடியோ எடுப்பதை கவனித்த நிர்வாகிகள் மண்டப ஷட்டரை பூட்டிக் கொண்டு கூட்டத்தை நடத்தினர். தென்காசி அருகே உட்கட்சி பூசல் காரணமாக திமுக கவுன்சிலரை திமுக நகர செயலாளரின் ஆதரவாளர்கள் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கோட்டை நகர திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்ற நிலையில் அதற்கு முன்னதாக கவுன்சிலர் இசக்கிதுரையை நகர செயலாளரின் ஆதரவாளர்கள் சாவியை வைத்து தாக்கியதாக தெரிகிறது. இதனையடுத்து அரசு மருத்துவமனையில் இசக்கிதுரைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலத்தில் இந்திய குடியரசுக் கட்சியின் நிர்வாகி கைது செய்யப்பட்டதை கண்டித்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட ஆதரவாளர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. பொய் வழக்கில் பிரம்மமூர்த்தியை கைது செய்துள்ளதாக கூறி காவல் நிலைய வாசலில் ஏராளமான ஆதரவாளர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். பின்னர் பலத்த பாதுகாப்புடன் பிரம்மமூர்த்தி நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். சென்னை மதுரவாயலில் டெலிவரி பாய் போல் வந்து நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராஜீவ்காந்தி நகரில் குமரன் என்பவரது வீட்டில் பூட்டு உடைக்கப்பட்டு 15 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் உணவுப் பொருள் டெலிவரி செய்பவர் போல் வந்த மர்ம நபர் கொள்ளையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளையனை தேடி வருகின்றனர். சென்னையில் பூட்டியிருந்த வீட்டிலிருந்து 2.5 லட்சம் மதிப்பிலான வைர நகைகள் திருடுபோன விவகாரத்தில் தெரியாமல் பூவோடு நகையை குப்பை தொட்டியில் வீசியது தெரிய வந்துள்ளது. எழும்பூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஜோதிவாணி தனது வீட்டில் இருந்த 2.5 லட்சம் மதிப்பிலான வைர நெக்லஸ் காணாமல் போய்விட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் நேரில் வந்து சோதனையிட்ட போது ஜோதிவாணி பூவோடு சேர்த்து நகையை தெரியாமல் குப்பை தொட்டியில் வீசியது தெரிய வந்தது. சென்னை திருவொற்றியூரில் டாடா ஏசி வாகனத்தின் பேட்டரியை மர்ம நபர் ஒருவர் நூதனமாக திருடி செல்லும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. ஒலிம்பிக், காமன்வெல்த், ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு நேரடி அரசு வேலை வழங்கப்படும் என உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். லக்னோவில் ஜூனியர் ஹாக்கி போட்டிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர் விளையாட்டை ஊக்குவிக்க ஒவ்வொரு கிராமத்திலும் மைதானங்கள் அமைக்க முடிவெடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஹாக்கி ஜாம்பவான் மேஜர் தியான் சந்த் பெயரில் விளையாட்டுத்துறை உருவாக்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். ஹமாஸ் ஆயுத குழுவால் கடத்தப்பட்ட பணைய கைதிகளை மீட்க கோரி இஸ்ரேலில் போராட்டங்கள் நடைபெற்றன. டெல்-அவிவ், ஜெருசலேம் நகரங்களில் திரண்ட போராட்டக்காரர்கள் பணைய கைதிகளை விடுவிக்க விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். ஹமாஸ் சுரங்கத்தில் இருந்து 2 பெண்கள் உட்பட 6 பணைய கைதிகளின் சடலங்கள் மீட்கப்பட்டன. சினிமா ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு தனி வாரியம் அமைப்பது குறித்து மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக திமுக எம்பி திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பியதற்காக சென்னை வடபழனியில் உள்ள ஸ்டண்ட் யூனியன் வளாகத்தில் திருச்சி சிவாவிற்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த அவருக்கு மேளதாளம் முழங்க குதிரைப்படையுடன் பட்டாசு வெடித்தும் ஸ்டண்ட் செய்தும் ஸ்டண்ட் கலைஞர்கள் வரவேற்பு அளித்தனர். சென்னை ஓஎம்ஆரில் கள்ளத்தனமாக மது பாட்டில்களை விற்று வந்த பாருக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது.
திருப்போரூர் எம்எல்ஏ காவல்துறைக்கு ஆன்லைன் வாயிலாக புகார் கொடுத்தார். இதன் பேரில் டாஸ்மாகிற்கு சீல் வைத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் டாஸ்மாகிற்கு வரும் மதுப்பிரியர்கள் அவதியடைந்துள்ளனர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பதவி உயர்வை பறிக்கும் செயலில் நிர்வாகம் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி பேராசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது உள்ள துணைவேந்தர் பதவி உயர்வை பறிக்கும் வகையில் ஆட்சிமன்ற குழுவிற்கு ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்திருப்பதாகவும் அதை முன்மொழியக்கூடாது என்பதே தங்களது கோரிக்கை என்றும் தெரிவித்தனர். தற்போதைய துணைவேந்தர் பேராசிரியர்களுக்கு எதிராக செயல்பட்டு அரசிற்கு எதிராக தங்களை திருப்ப நினைக்கும் முயற்சிதான் இது என்றும் பேராசிரியர்கள் குற்றம் சாட்டினர். தேனி ஆட்சியரின் கார் முன்பு உடல்நிலை பாதிக்கப்பட்ட தந்தையை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது. தங்களுக்கு சொந்தமான நிலம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதாகவும் தந்தையின் மருத்துவ செலவுக்கு நிலத்தை விற்க முடியாத நிலை உள்ளதாகவும் அவர் வேதனை தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுத்து நிலத்தை மீட்டுத் தர அந்த பெண் கோரிக்கை விடுத்துள்ளார். எனக்கு இந்த பிரச்சனைக்கு வந்து இன்னும் ஒரு 1 வீக்குள்ள எனக்கு சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னா ஃபேமிலியோட சூசைட் பண்ணிக்கிறேன் சார். என்னோட ஆதங்கத்தை நான் சொல்லிட்டேன் சார். என் சூழ்நிலையை வந்து நீங்க பக்கத்துல விசாரிச்சு பாருங்க சார். அப்போ பொதிப்பு என்னன்னு சொல்லிட்டு 20 வருஷம் அந்த இஷ்யூ இருக்கு. ஆமா 20 வருஷம் இந்த இஷ்யூ இருக்கு. 20 வருஷம் உங்களால முடிக்க முடியல. அப்ப இதெல்லாம் பெரிய முடியல. அதனால தான் வந்தாங்க. கோவை மாவட்டம் சூலூரில் இருசக்கர வாகனத்திற்குள் புகுந்த மண்ணுளி பாம்பு பாதுகாப்பாக மீட்கப்பட்டது. தினேஷ் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் அளவை சரிபார்ப்பதற்காக இருக்கையை தூக்கியுள்ளார். அப்போது பாம்பு இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் பாம்பு பிடி வீரரான சஜீஸிற்கு தகவல் அளித்துள்ளார். பின்னர் விரைந்து வந்த சஜீஸ் இருக்கைக்கு அடியிலிருந்து பாம்பை மீட்டு வனப்பகுதிக்குள் விடுவித்தார். கொடைக்கானலில் வீட்டின் அருகே நிறுத்தியிருந்த சொகுசு காரை திருநாய்கள் சேதப்படுத்தியுள்ளன. பாக்கியபுரம் பகுதியில் ஷாஜகான் என்பவர் வீட்டின் அருகே நிறுத்தியிருந்த சொகுசு காரை சண்டையின் போது தெருநாய்கள் முன்பகுதியை கடித்தும் நகங்களால் கீறியும் பலத்த சேதப்படுத்தியுள்ளது. இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் ரயில்வே நிலைய கூட்டத்தில் உறவினர் மகன் என நினைத்து வேறொருவரின் மகனை அழைத்து சென்ற நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. மகனை காணாததால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் ரயில் நிலைய போலீசாரிடம் கதறியபடி புகார் அளித்தனர். சிறிது நேரத்தில் வேறொருவரின் மகனை அழைத்து சென்றதை அறிந்த பத்மநாபன் அதே ரயில் நிலைய போலீசாரிடம் சிறுவனை ஒப்படைக்க வந்தார். இதை பார்த்த மாரிமுத்து சரஸ்வதி தம்பதி மகனை பார்த்து மகிழ்ச்சியில் கட்டிப்பிடித்தனர். காதுகுத்து நிகழ்ச்சிக்காக குதிரை வண்டி வாகனத்தில் தங்கையின் குழந்தைகளை ஊர்வலமாக அழைத்துச் சென்ற தாய் மாமன் கவனம் ஈர்த்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகியான தவமணி தமிழர்களின் பாரம்பரியப்படி சிலம்பாட்டம் ஒயிலாட்டத்துடன் தனது தங்கை மகள்களை ஊர்வலமாக அழைத்து வந்து கிரனூர் பகுதியில் காதணி விழாவை நடத்தியுள்ளார். ரஷ்யாவின் உளவு திமிங்கலம் என கூறப்படும் வால்டிமிர் வெள்ளை திமிங்கலம் நார்வே கடற்கரையில் இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு நார்வே அருகே உள்ள இங்கோயா தீவு பகுதியில் வெள்ளை திமிங்கலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் உடலில் சிறிய அளவிலான கேமரா ஒன்று பொருத்தப்பட்டிருப்பதும் கண்டறியப்பட்டது. அந்த திமிங்கலம் ரஷ்யாவின் உளவு திமிங்கலம் என்றும் பீட்டர்ஸ்பர்க்கிலிருந்து அனுப்பப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின. வால்டிமிர் என பெயரிடப்பட்ட அந்த வெள்ளை திமிங்கலம் தற்போது நார்வே கடற்கரை பகுதியில் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
திருப்பதி சென்றுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வராகசாமியை வழிபட்டார். ஏழுமலையானை தரிசிக்க எடப்பாடி பழனிசாமி குடும்பத்துடன் திருப்பதி திருமலைக்கு சென்றுள்ளார். திருப்பதி வரும் பக்தர்கள் முதலில் வராகசாமியை வழிபட்டு பின்னர் ஏழுமலையானை வழிபடுவது வழக்கம். அதன்படி வராகசாமி கோவிலுக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து கிழக்கு மாட வீதியில் உள்ள ஹயக்ரீவர் சன்னதிக்கு சென்று வழிபாடு நடத்தினார். திருச்செந்தூர் கடற்கரையில் கரை ஒதுங்கும் ஜெல்லி மீன்களால் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் அச்சமடைந்துள்ளனர். ஜெல்லி மீன்களால் உடலில் அரிப்பு ஏற்படுவதோடு தோல் நோய் அபாயமும் ஏற்படுகிறது. இந்நிலையில் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட மத்திய கடல் மீன்வள அதிகாரிகள் இந்த வகை ஜெல்லி மீன்களால் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது என தகவல் தெரிவித்துள்ளனர். பேரிடர் காலங்களில் உயிர் காக்கும் சுத்தமான ஆக்சிஜனை தரும் ஆக்சி டியூபை கண்டுபிடித்த மதுரை ஆராய்ச்சியாளர் அசத்தியுள்ளார். ஆக்சி டியூப் மூலமாக ஆக்சிஜனை சாதாரணமாக டியூபில் நிரப்பி அதனை கார்பன் ஃபில்டர் மூலமாக சுத்தம் செய்து அதனை நெப்லைசர் மூலமாக சுவாசிக்க பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் 900 ரூபாயில் 8 மணி நேரம் சுவாசிக்கும் வகையில் புதிய கண்டுபிடிப்பை மதுரையைச் சேர்ந்த செல்வன் கண்டுபிடித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி அருகே ஆட்டு வியாபாரி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெள்ளிக்காய் பூரணி சேர்ந்த பேச்சுமுத்து மற்றும் சரவணகுமார் என்ற இருவரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் முன்விரோதம் காரணமாக கொலை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் சிறையில் அடைத்தனர். பாலக்கோடு அருகே இளம்பெண் மர்மமாக இறந்த நிலையில் வரதட்சணை தராததால் பெண்ணை அடித்து கொலை செய்ததாக உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இளம்பெண் நந்தினி மரணத்திற்கு காரணமான கணவர் குடும்பத்தினர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கூறினார்கள். இறந்த பெண்ணின் உறவினர்கள் பாலக்கோடு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஒப்பாரி வைத்து அழுத சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் தனது 3 வயது குழந்தை உயிரிழந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாத பெற்றோர் குழந்தையின் உடலை எடுத்துக்கொண்டு தனியார் மருத்துவமனைக்கு விரைந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. சோழிங்கநல்லூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு குழந்தையின் உடலை பெற்றோர் எடுத்துச் சென்றனர். அங்கேயும் குழந்தை இறந்துவிட்டதாக தெரிவிக்கவே தாயார் கதறி அழுதது அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது. நான்கு ஆண்டுகள் மனு கொடுத்தும் சாலை அமைக்காததால் ஆத்திரமடைந்த பெண்கள் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போர்வை மற்றும் உணவுடன் குடியேறும் போராட்டம் நடத்த வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 4வது வார்டில் அமைந்துள்ள தங்கள் பகுதிக்கு கடந்த 2021ஆம் ஆண்டு சாலை அமைக்க நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். நீலகிரி மாவட்டம் தொரப்பள்ளி பகுதியில் இருந்து தெப்பக்காடு பகுதிக்கு இடைப்பட்ட சாலை வழியாக வந்த வாகனங்களை யானை ஒன்று துரத்தி கொண்டிருந்தது. அப்போது வேகமாக வந்த கேரள சுற்றுலா பயணிகளின் காரை ஆக்ரோஷமாக யானை தாக்க முயன்ற காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ராஜஸ்தானில் இந்திய விமானப்படை போர் விமானம் இயந்திர கோளாறால் விபத்திற்குள்ளானது. பார்மரில் வழக்கமான இரவு நேர பயிற்சியில் MiG-29 ரக போர் விமானம் ஈடுபட்டிருந்தது. அப்போது திடீரென விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு கீழே விழுந்துள்ளது. விமானத்தை ஓட்டிய பைலட் உடனே வெளியேறியதால் காயமின்றி பத்திரமாக உயிர் தப்பினார். அதே நேரத்தில் MiG-29 ரக போர் விமானம் கீழே விழுந்து தீப்பிடித்து எரிந்தது. இந்த விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்த விமானப்படை உத்தரவிட்டுள்ளது. காசாவில் போலி சொட்டு மருந்து முகாம் நடைபெற்று வருகிறது. ஐநாவின் உலக சுகாதார அமைப்புடன் இணைந்து காசா போலியோ சொட்டு மருந்து முகாமை நடத்தி வருகிறது. அங்குள்ள 6.4 லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாம் வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. போலியோ சொட்டு மருந்து முகாமை ஒட்டி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். தோனியை தொடர்ந்து கிரிக்கெட் ஜாம்பவான் கபில் தேவையும்
யுவராஜ் சிங்கின் தந்தை யோக்ராஜ் சிங் விமர்சித்துள்ளார். யுவராஜ் வாழ்க்கையை தோனிதான் அழித்ததாக யோக்ராஜ் சிங் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் கபில் தேவை உலகம் சபிக்கும் என்றும் கபில் தேவை காட்டிலும் தனது மகன் யுவராஜ் சிங் அதிக கோப்பைகளை வைத்து இருப்பதாகவும் கூறியுள்ளார். யுவராஜ் சிங்கிடம் 13 கோப்பைகள் இருப்பதாகவும் கபில் தேவிடம் ஒரே ஒரு கோப்பை மட்டுமே இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மது அருந்துவிட்டு பைக்கின் பின் இருக்கையில் அமர்ந்து சென்றவர் விபத்தில் உயிரிழந்ததற்கு காப்பீடு நிறுவனமும் பைக்கின் ஓட்டுநரும் சரிபாதி இழப்பீட்டுத் தொகையை வழங்க கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீங்கள் குடித்துவிட்டு வாகனத்தில் பயணித்ததற்கு வாகன உரிமையாளர் இழப்பீடு வழங்க வேண்டுமா என கேள்வி எழுப்பிய நீதிபதி இறந்தவரின் வழக்கறிஞரின் கோரிக்கையை திட்டவட்டமாக நிராகரித்துவிட்டார். பழனி அருகே கணக்கம்பட்டியில் ஊராட்சிக்கு சொந்தமான பழுதடைந்த தண்ணீர் தொட்டி இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது. இதில் தண்ணீர் தொட்டியை இடிக்கும் பணியில் ஈடுபட்ட தொழிலாளர் சீனிவாசன் பரிதாபமாக உயிரிழந்தார். இதில் 3 தொழிலாளர்களும் தண்ணீர் தொட்டியின் சிமெண்ட் மூடிக்கு அடியில் சிக்கிக் கொண்ட நிலையில் 2 படுகாயமடைந்தனர். இந்த விபத்து தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் மொராதாபாத்தில் ஒரு நபர் தனது காதலியை சந்திக்க பர்தா அணிந்து சென்ற போது குழந்தைகளை கடத்துபவர் என எண்ணி பொதுமக்கள் அடித்து உதைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பர்தா அணிந்து சென்ற அந்த இளைஞரை பொதுமக்கள் தாக்கும் காட்சி சமூக வலைதளங்களில் அதிகம் பரவி வருகிறது. போலீசார் இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அந்த இளைஞரிடமிருந்து கைத்துப்பாக்கி வடிவிலான லைட்டரும் கண்டுபிடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. पकड़ो खोल दो पकड़ो पकड़ के बिठा लो इसे बिठाओ इसे पकड़ के बिठाओ उतार लेना भैया।